அல்லாஹ் அக்பர். இந்த சலாத்து ஷுக்குர் வேல்யூபிளானது, மகத்துவமிக்கது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது. சலாத்து தௌபா, செய்த பாவங்களை நினைத்து தான் எப்படியாவது மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மீட்சி அடைய வேண்டும் என்று ஒருவன் நாடுகிறார். வெறுமன உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பதை விட தனிமையை தேர்ந்தெடுத்து, அதுவும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது. பாவ மன்னிப்பின் தொழுகை என்று சொல்லப்படுகிறது. எல்லா உணர்வுகளையும் உள்ளத்தில் தேக்கி தன்னை படைத்த இறைவன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்ற பச்சாவதாபத்தை உடலில் நிறுத்தி ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சலாத்து தௌபா. இந்த சலாத்து தௌபாவும் மகத்துவமிக்கது. அடுத்து ஒருவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் போன்றது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொத்தத்தில் கவலையா தொழுகை, கஷ்டமா தொழுகை, கடனா தொழுகை, உனக்கு வேதனையா தொழுகை, உனக்கு சோதனையா தொழுகை, உனக்கு இன்பமா தொழுகை, உனக்கு எல்லாமுமாக தொழுகையைத்தான் நான் வைத்திருக்கிறேன். நீ தொழும்போது மட்டும்தான் என் உள்ளம் ஆனந்தப்படுகிறது. தொழுகையில எல்லாவற்றையும் இருக்கிறது. பிரச்சனைகள் தீர 3 தொழுகைகளை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இஸ்திகாரா, சலாத்தே இஸ்திகாரா என்று சொல்வார்கள். ஒரு காரியத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், என்னன்னு தெரியலையே, ஏதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்றது, ஒண்ணும் வேண்டாம். இந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் ஒண்ணு ஆட்கொண்டுச்சுன்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஊர்க்கெல்லாம் போய் புலம்பாம அந்த பிரச்சனையை பத்தியே நினைச்சுக்கிட்டு ஒன்ன நீயே இழந்துக்கிறாம பொறுமை செய்து தொழுகையின் மூலமாக நீ உதவி தேடுன்னு சொல்றான் அல்லாஹ். அதுக்கு பேரு சலாத்தை இஸ்திகாரா. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்கான தீர்வை உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் பெற்று தந்துடும். இந்த தொழுகையை எல்லாரும் தூங்கின பிறகு ஆற அமைதியா ஆற அமர என்ன செய்யணும்னு சொன்னா, எந்த டென்ஷனும் இல்லாம 2 ரக்காத் தொழ சொல்லப்படுகிறது. 2 ரக்காத் இஸ்திகாரா இருக்குது பாருங்க. இஸ்திகாரால தெரிஞ்சு போகும். ஒரு மாப்பிள்ளையை பாக்குறீங்க, மகளுக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்றதா வேண்டாமா? ஒரு பொண்ணை பாக்குறீங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா வேண்டாமா? ஒரு வியாபாரத்தை செய்ய போறீங்க, இந்த வியாபாரத்தை நான் கையில் எடுத்தா வியாபாரம் லாபம் தருமா நஷ்டம் தருமா? ஒரு புதிதாக ஒரு இடத்துல போய் சேர போறீங்க, இந்த இடத்துல போனா எனக்கு கண்குளிர்ச்சி இருக்குமா அல்லது ஒரே மனசு வேதனையா இருக்குமா? மொத்தத்துல செய்யவா வேண்டாமா அப்படின்ற இந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதற்குண்டான ஒரு மாபெரும் பாக்கியம் தான் சலாத்தை இஸ்திகாரா என்று சொல்லப்படுகிறது. சலாத்தை ஷுக்குர் என்று சொல்லி ஒரு தொழுகை இருக்குதான், சலாத்தை ஷுக்குர். இதை நீங்க தொழுக மென்மேலும் 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 அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரட்டிப்பான பரக்கத்தை அதிகப்படுத்துவான். ஏன்னா நீங்க நன்றி செலுத்துறீர்கள் அப்படின்றதுக்காக. சலாத்தை ஷுக்குர்னு சொன்னா, ஷுக்குர்னா நன்றி, தேங்க்ஸ் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றோமா இல்லையா? மக்களை படைத்த மன்னாதி மன்னனான அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேங்க்ஸ் எப்படி சொல்லுவீங்க? தொழுகையின் மூலமாக மட்டும்தான் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ், சரிதான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்க, சரிதான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை செயல் வடிவப்படுத்துவது எது? தொழுகைதான், தொழுகைதான். இதுக்கு பேரு சலாத்தை ஷுக்ர்னு சொல்லுவாங்க. ஒரு நேமத்தை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த நேமத்தை அல்லாஹ் தஆலா தந்துட்டான், உங்களுக்கு ஆனந்தம் ஆர்ப்பரிக்கிறது, மகிழ்ச்சி உள்ளத்தில் தாண்டவம் ஆடுகிறது. படைத்தவனே, நான் நிறைய நேரம் உன்னிடத்தில் கேட்டு 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 மருகி அழுது தொழுது உன்னிடத்தில் நான் கேட்டு நான் உன்னிடத்தில் மன்றாடி நான் இந்த நேமத்தை பெற்றுவிட்டேன். உதாரணம், ஒருத்தர் குழந்தையை கேட்கிறார், குழந்தைய 2-3 வருஷமா கேட்டு கேட்டு அழுது அழுது துடிக்கிறாங்க கடந்து. அல்லாஹ் தஆலா குழந்தைய கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ரிசல்ட் வருது. வந்த மாத்திரத்தில் இவர் என்ன பண்றாரு தெரியுமா? எங்கேயுமே போகாம நேரடியாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாவும் இருக்கலாம் அல்லது அவருடைய வீடு வாசலாவும் இருக்கலாம். நேராக சென்று அல்லாஹு அக்பர் என்று நெகிழ்ச்சியோடு தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழக்கூடிய இந்த தொழுகைக்கு சலாத்தை ஷுக்ர் என்று சொல்வார்கள். இந்த சலாத்தி ஷுக்ர் எப்படிப்பட்ட வேலையை, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று சொன்னா, அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நீ நன்றி செலுத்துகிறாய், உனக்கு நான் மென்மேலும் அதிகப்படுத்துகிறேன். குழந்தை வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா, குழந்தையை நான் தந்து விட்டேன், அதற்காக நீ தொடர்ந்து என்ன செய்கிறாய்? சலாத்து ஷுக்ர் என்று தொழுது கொண்டே இருக்கிறாய். உனக்கு நான் தரக்கூடிய அந்த குழந்தையை இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இரட்டிப்பாக தருகிறேன் என்று குழந்தை கொடுத்துருவான் இல்லையா? அந்த குழந்தைக்குடைய தக்தீரை சரியான முறையில் எழுதுவான். அல்லாஹ் அக்பர். இந்த சலாத்து ஷுக்ர் வேல்யூபிளானது, மகத்துவமிக்கது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா
சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது. சலாத்து தௌபா, செய்த பாவங்களை நினைத்து தான் எப்படியாவது மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய அளவுக்கு மீட்சி அடைய வேண்டும் என்று ஒருவன் நாடுகிறான். வெறுமன உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பதை விட தனிமையை தேர்ந்தெடுத்து, அதுவும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்விற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு சலாத்து தௌபா என்று சொல்லப்படுகிறது. பாவ மன்னிப்பின் தொழுகை என்று சொல்லப்படுகிறது. எல்லா உணர்வுகளையும் உள்ளத்தில் தேக்கி தன்னை படைத்த இறைவன் தன்னை மன்னிக்க வேண்டும் என்ற பச்சாவதாபத்தை உடலில் நிறுத்தி ஒருவன் தொழக்கூடிய தொழுகைக்கு தான் சலாத்து தௌபா. இந்த சலாத்து தௌபாவும் மகத்துவமிக்கது. அடுத்து ஒருவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் போன்றது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மொத்தத்தில் கவலையா தொழுகை, கஷ்டமா தொழுகை, கடனா தொழுகை, உனக்கு வேதனையா தொழுகை, உனக்கு சோதனையா தொழுகை, உனக்கு இன்பமா தொழுகை, உனக்கு எல்லாமுமாக தொழுகையைத்தான் நான் வைத்திருக்கிறேன். நீ தொழும்போது மட்டும்தான் என் உள்ளம் ஆனந்தப்படுகிறது என்பதை ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் சொல்கிறான். ஆனால் அந்த தொழுகையில் நாம் காட்டக்கூடிய அசிரத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 4 பணம் கிடைக்குதுன்னு நான் கடையில புரள்றேனே, மௌத்த பயப்படலையே. மரணத்தை நான் பயந்தேனா? இல்லை. நான் மரணத்தை பயந்தால் பள்ளிக்கு வருவேன். மரணத்தை பயப்படாமல் என் பணம் மட்டும் என்னை காப்பாற்றும் என்று நினைத்தேன். கடைசி வரைக்கும் என் பணம், என் பதவி, என் பட்டம் என்னை காப்பாற்றவில்லை, கைவிரித்து விட்டது. மித்து கபல, அல்லாஹ் சொல்வான் அல்லவா, யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாகி விட்டேன். பணம் பெரிதாக நினைத்தேன், பணம் ஏமாற்றி விட்டது. குடும்பம் பெரிதாக நினைத்தேன், குடும்பமும் ஏமாற்றி விட்டது. உலகத்தினுடைய இத்தியாதி சொத்துக்கள், இன்பங்கள் என்னை பலம் கொண்டு பெரிய அளவுக்கு காப்பாற்றும் என்று நினைத்தேன், அவைகள் ஏமாற்றி விட்டது. ஒட்டுமொத்தமாக என்னை ஏமாற்றி விட்டது, என்னை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதனுடைய ஆகிரத்துடைய நிலையை சொல்கிறான். யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணோடு மண்ணாகிவிட்டேன், மண்ணோடு மண்ணாகிவிட்டேன், அனைத்தும் மண்ணாகிவிட்டது என்று தன்னைத்தானே பிதற்றக்கூடிய அந்த நரகவாசியின் ஓசையை நீர் கேட்டீரா என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. தொழுகையில் ஸ்திரத்தன்மையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அழியாத செல்வமாக இருக்கக்கூடிய தொழுகையில் பாபந்தியாக இருந்து, பேணுதலாக இருந்து, ஆகிரத்தில் என் தொழுகையாளிகளே என்று நெகிழ்ச்சி பொங்க ரப்புல் ஆலமீன் கூப்பிடும் போது இதோ உன்னிடத்தில் வருகிறோம் என்று ஒட்டுமொத்தமாக அவன் வலதுபுறத்தை ரப்புல் ஆலமீனுடைய அர்ஷுக்கு பக்கத்தில் இடம் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.